ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னன்சி. அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா கால்லாம் டெஸ்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போது அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா 10 days அல்லது 15 days கழிச்சு வரக்கூடிய ஒரு ப்ளீடிங்க்கும் நார்மலாக ஏற்படக்கூடிய அபார்ஷன் ப்ளீடிங், இப்போ உங்களுக்கு எதனா ஒரு மெடிக்கல் ரீசனால அபார்ஷன் ஆகிடுச்சு, இல்லை வேறு எதனா ரீசனால அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வரக்கூடிய ப்ளீடிங்ஸ் இதுக்கும் இப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நார்மலாக வரக்கூடிய ப்ரெக்னன்சி ப்ளீடிங்க்கும் அபார்ஷனில் வரக்கூடிய ப்ளீடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நாங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அண்ட் ப்ரெக்னன்சி ப்ளீடிங் இது ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், அதே மாதிரி ப்ரெக்னன்சி ப்ளீடிங். இப்போ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது இல்லையா, இந்த ஓவலேஷன் டைமில் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஓவலேஷன் டைமில் சேர்ந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சி அப்படின்ற ஒன்று கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இம்ப்ளான்ட் அப்படின்றது கருப்பதித்தல் நிகழ்வு. இந்த கருப்பதித்தல் நிகழ்வு நடந்ததாக மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ப்ரெக்னன்சியை நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். கரு உருவாகிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உருவான கருப்பையில் போய் பதிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்கில் கரு பதியும் போது ஒரு சிலருக்கு உங்கள் பீரியட்ஸுக்கும் 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப்பாக ப்ளீட் ஆகிறது ரொம்ப சகஜமான ஒன்று. இந்த ப்ளீடிங்க்கும் யாரும் ஒரி பண்ண வேணாம். அதே மாதிரி பீரியட்ஸாக இருக்குமோ அப்படின்னு யாரும் பயப்படவும் வேணாம். எப்பவும் போல நார்மலாக இருங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைமில் ஏற்படுறதுனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சு அந்த டைம் உங்களுக்கு ப்ளீட் இல்லை, பட் ஆனால் நீங்கள் ப்ரெக்னன்சி ஒரு 40 நாள் 35 நாள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு 10 நாள் அதாவது 50 நாள் உங்களுக்கு ப்ளீட் ஆகுது அப்படின்னா அது ப்ரெக்னன்சி ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 days 15 days இல்லைனா ஃபர்ஸ்ட் 3 months வச்சுக்கோங்க. இந்த இடைவெளியில் எப்போ உங்களுக்கு ப்ளீடிங் ஏற்பட்டாலும் நீங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ப்ளீடிங் அப்படின்றது ரொம்ப ஹெவியாகவே இருக்காது. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எப்படி 3 நாள் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ப்ரெக்னன்சி ப்ளீடிங் அப்படின்றது பீரியட்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சமாக வந்துட்டு அதே மாதிரி அப்புறமும் நாளாக அது 2-3 இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது. சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அந்த அளவு கூட இருக்காது. ரொம்ப ட்ராப்பாக நீங்கள் பேட் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை பேட் கூட நனையாது, அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப 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 கம்மியான ஒரு அமௌண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ளீடிங் இருக்கும். இதுக்காக யாரும் ஒரி பண்ண வேண்டாம். பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளீட் ஆகுது, ஒரு சொட்டாக இருந்தாலுமே ஓகே தான். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போவே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப நல்லது. இப்போ தானே பயப்பட வேணாம்னு சொன்னீங்க, ஆனால் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆன அந்த கரு என்ன ஆகுனா பதிஞ்சிருக்கு இல்லையா, அதை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்கனால கூட இந்த ப்ளீடிங் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமீடியட்டாக இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களோட டாக்டர்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு ட்ராப் 2 ட்ராப் ப்ளீட் ஆகிறத பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கருவை பாதுகாக்க, அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி டேப்லெட்ஸ் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எப்போ ப்ளீடு பார்க்குறீங்களோ அப்போவே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. நிறைய பேர் இதில் செய்யக்கூடிய தப்பு என்னென்னா, இப்போ பக்கத்துலையோ இல்லை நம்மளோட அம்மா பாட்டி இவங்களாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த டைமில் நீங்கள் ப்ளீட் ஆகுது அப்படின்னா அவங்க பக்கத்தில் சொல்கிறாங்க, இல்லைம்மா இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னா நீங்கள் அதை கேட்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா உடனே டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ப்ளீட் ஆகுது ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு டாக்டர் டேப்லெட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்குறது இந்த இடத்துல ரொம்ப நல்லது. ஹாஸ்பிட்டல் போக அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபார்ஷன் ப்ளீடிங் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அபார்ஷன் ஆகுது அப்படின்னா சீக்கிரமாகவே, அதாவது எந்த ஒரு ரீசனாலையும் டக்குன்னு நல்ல விதத்தில் உங்களுக்கு கரு ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா நிச்சயமாக அவ்வளோ சீக்கிரமாக அது அபார்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த கரு கலைஞ்சிட மாட்டாங்க. அவங்க நல்லபடியாக உருவாகி போய் பதிஞ்சிருப்பாங்க இல்லையா, அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு ரீசன், இப்போ நீங்கள் எடுத்துக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்க ட்ராவலாக இருக்கட்டும் அவ்வளோ சீக்கிரம் இதாக மாட்டாங்க. பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து அந்த கரு இது பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அது கலைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10%. ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க, அதே மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டி இருந்திருக்கும், ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் குழந்தை கருத்து வச்சுருப்பாங்க, அது மாதிரி வேறு எதுனா ஹெல்த் இஷ்யூ ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதெல்லாம் இல்லாமல் நார்மலாகவே ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம்லாம் அபார்ஷன் ஆகிட மாட்டாங்க. அதனால் ஃபீல் பண்ண வேணாம். இந்த அபார்ஷன் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ நமக்கு பீரியட் ஆகும் இல்லையா, நம்ம இன்றைக்கி பீரியட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது லைட் ப்ளீடிங் இருக்கும். நாளைக்கு 4 மறுநாள் அதுக்கு மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக ப்ளீடு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த அபார்ஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு கட்டியாக வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக பெயின் இருக்கும், இல்லைன்னா லைட் பெயினாவது உங்களுக்கு ஸ்டொமக்கில் பெயின் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ப்ரெக்னன்சி ப்ளீட் ஆகும்போது எந்த ஒரு சிம்டமே இருக்காது, பட் ஆனால் ப்ளீட் ஆகும். அதனால தான் நமக்கு அந்த ப்ரொடக்ட் பத்தாமல் இருக்கும்போது தான் அங்கே ப்ளீட் ஆகுது. அதனால் நீங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த பிரச்சனையும் ஆகாது. அதே மாதிரி இந்த அபார்ஷன் ப்ளீடிங்கில் இது ஹெவியாக ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு
உங்களோட ப்ளீடிங் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் கம்மியாகாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். எந்த இடத்துலையும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. ஸோ ப்ளீட் ஆகுது, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 monthஸில் ப்ளீட் ஆகுது, இல்லை ஒரு 5 monthsக்குள்ளேயே உங்களுக்கு எப்போ ப்ளீட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் டாக்டர் பார்த்து என்ன ரீசன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை எதெல்லாம் மெடிக்கல் ரீசன்னால தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அபார்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டில் வந்து அவ்வளோ சிக்கலாக இட மாட்டாங்க. ஸோ நம்ம தான் சொல்லணும், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இப்போ வந்து பப்பாயா, பைனாப்பிள் இந்த மாதிரி ஃபுட்டில் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அதனால் இந்த ஃபுட்டில் வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து கம்மி தான். எதனா மெடிக்கல் ரீசன்ஸ், உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால இந்த மாதிரி ரீசன்னால இருக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி தான் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் ஏற்படும். அதே மாதிரி உங்கள் பீரியட்ஸ்க்கும் முன்னாடி வந்துடும். ஆனால் ப்ரெக்னன்சி ப்ளீடிங் அப்படின்றது ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வரும். உங்களுக்கு நாள் தள்ளி போய் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு டபுள் லைன்லாம் காட்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெக்னன்சி ப்ளீட் அப்படின்றது ஏற்படும். அபார்ஷன் அப்படின்றது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 monthஸில் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ரேராக தான் வந்து அபார்ஷன் அப்படின்னு ஒன்று ஆகும். ஏன்னா மெடிக்கல் இஷ்யூஸ் தான் முதலே சொன்ன மாதிரி. ஸோ அது நீங்கள் ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு கரு உருவாகிச்சு அப்படின்னாலே அதை ப்ரொடெக்ட் பண்ண நல்லா ஃபஸ்ட்டு 3 monthஸில் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ லைட்டாக நீங்கள் பிடி பார்க்குறீங்க, செக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா 30 daysல செக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 35, 40, 45 இல்லை 50 இந்த டேஸில் வந்து ப்ளீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்த்து ஸோ அதுக்கான டேப்லெட்ஸை வாங்கி நீங்கள் வந்து அந்த கருவை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது நம்ம பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரும். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ராப்பாக தான் இருக்கும், ஹெவியாக ப்ளீட் இருக்காது. இது எதுக்காக அப்படின்னா கரு வந்து அங்கே பதியுது இல்லையா, அந்த டைமில் சில பேருக்கு ஏற்படும். இது எல்லாருக்குமே வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு சிலருக்கு வராமல் கூட போகலாம். ஸோ உங்களுக்கு ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆகலைன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு ப்ளீட் ஆகலைன்னா கூட உங்களுக்கு இம்ப்ளான்ட் ஆகிருக்கும். இதில் எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.